Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல YouTubeல subscriber எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் புதுசா YouTube ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கனாலும் சரி, இல்ல நீங்க YouTubeல கொஞ்ச நாள் போட்ருக்கீங்க, ஓரளவுக்கு subscriber வச்சிருக்கீங்கனாலும் சரி, நம்ம subscriber வந்து இருக்க இன்க்ரீஸ் எவ்வளவு பண்ணிட்டு போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட சேனலோட growth இருக்கும். சோ நம்ம subscriber இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ஆப்வியஸா வந்து வியூஸ்மே நமக்கு அதிகமா போகும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 75000 subscriber நெருங்க போறோம். சோ நான் வந்து இந்த வீடியோல நான் எப்படி இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க நியூ யூடியூபரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வியூவர்ஸ்ட கேட்கறது. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல வீடியோட இடையிலயும் சரி, நீங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட ப்ளீஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நான் இப்போதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட போறேன், சோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டா நீங்க வந்துட்டு கேக்குறப்போ, அது நீங்க போடுற கண்டென்ட்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல நீங்க பேசுற விதம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வரையும் நானும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதானே சொன்னேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க எப்படி உங்களோட விதத்துல சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். இது செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, உங்களுக்கு வர லைக்கையோ கமெண்டையோ வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எப்படிக்கா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுன்னு கேட்கிற அளவுக்கு எப்படிக்கா கமெண்ட் வர்றது, கமெண்டே எனக்கு வர மாட்டேங்குது, ஆனா சப்ஸ்கிரைபர் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒருத்தருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறீங்க. சோ அதுக்கு டீட்டெயிலா நான் அடுத்த வீடியோ போடுறேன். பட் நான் இப்போ சொல்ற பாயிண்ட் அதுக்கு யூஸ் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லைக் கமெண்ட்லாம் வருதுன்னா அதை என்கரேஜ் பண்ணுங்க. எப்படி என்கரேஜ் பண்ணணும்னா, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது, தேங்க்யூ சொல்றது, அண்ட் அந்த ஹார்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கறது. இந்த சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்க. சோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நேமை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன், அந்த மாதிரி சொல்றது. சோ அந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்றப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வருவாங்க. சோ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, கிவ் அவே. சோ இது வந்துட்டு நான் ஒரு சாய்ஸுக்கு தான் சொல்றேன், இதுவரையும் நான் என் சேனல்ல கிவ் அவே கொடுத்தது இல்ல. சோ கிவ் அவே கொடுக்குறாங்க. கிவ் அவே எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க வந்துட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை கிஃப்ட் பண்றது. அதாவது ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோல கொஸ்டின் கேட்பேன் எண்ட்ல, அந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுப்பேன். ஈவன் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஜிபேல 50 rupees சென்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்க அட்ரஸ் அனுப்புங்க மெயிலுக்கு, நான் வந்துட்டு கிஃப்ட் சென்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்துட்டு ஜென்யூனா பண்றவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி கிவ் அவே கொடுக்குறப்ப வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரி நமக்கு ஒரு கிஃப்ட் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு கமெண்ட் பண்றதோ, சப்ஸ்கிரைப் பண்றதோ, லைக் பண்றதோ உங்க வீடியோக்கு கிடைக்கும். இது வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். சோ அந்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வைக்கிறதோ இல்ல கிவ் அவே கொடுக்கறதோ வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். சோ ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்துட்டு உங்க சேனல்ல ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும். கிரியேட் அ பிளேலிஸ்ட். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, அது மல்டி கண்டென்ட்டா போடுறீங்க. இப்போ என்ன மாதிரி வந்துட்டு விளாக், அதாவது வீட்டில் நம்ம பண்ற விளாக், அண்ட் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பத்தின விளாக், அண்ட் யூடியூப் பத்தின விளாக், மேக்கப் பத்தின விளாக், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை கிளியரா ஒரு பிளேலிஸ்ட்ல கொண்டு வரது. இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் எப்படி பிரிவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட விளாக் வீட்டுல நான் பண்றது, இந்த ஒர்க் பேஸ்டா போடுறதுக்குன்னு பாக்குற சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த யூடியூப்காக மட்டும் பாக்குற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் போட்ட விளாக்ல சில்ட்ரன்ஸ் பத்தி ஃபுட்டு அந்த மாதிரி போட்டதுக்குன்னு தனியா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா பிளேலிஸ்ட் போட்டுறணும். அதாவது யூடியூப்கான பிளேலிஸ்ட் தனியா, சில்ட்ரன்ஸ் பத்தின போடுறது வீடியோக்கு பிளேலிஸ்ட் தனியா அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றப்ப, இப்போ ஒருத்தவங்க உங்க வீடியோக்குள்ள என்டர் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பாக்குறாங்க, ஓகே இவங்க பேசுறது பிடிச்சிருக்கு, இவங்க சொல்ற கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த வீடியோவை தேடுவாங்க. ஸோ நீங்க இது ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வைக்கிறப்போ, ஓகே இவங்க இந்த மாதிரி வீடியோவா போடுறாங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கண்டினியூவா உங்க வீடியோஸையும் பார்ப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்துட்டு உங்களுக்கு ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது லாங் லாஸ்டிங் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், இது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா, பட் எல்லாருக்கும் இது கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஸோ கொலாபரேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற யூடியூபர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் வந்துட்டு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இல்ல ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட வீடியோ போட்டு அவங்களோட போட்டோவோட நீங்க தம்ப்நெயில் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்றப்போ அவங்க சப்ஸ்கிரைபரும் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி கொலாபரேட் பண்றப்ப அவங்க சப்ஸ்கிரைபர் உங்க வீடியோ பார்ப்பாங்க, உங்க சப்ஸ்கிரைபர் அவங்க வீடியோ பார்ப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வியூஸ் அவங்க மூலியமா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கொலாபரேட் பண்றது நல்லது. பட் கொலாபரேட் பண்றேங்கிற விதத்துல வேற யாரையாவது ஒரு யூடியூபர்ஸ் போய் என்னோட யூடியூப் சேனல் நேம் சொல்லி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, இல்லாட்டி அவங்களோட கமெண்ட்ல போய் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு போடுறதே சில நேரத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர்றதுக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன் யூடியூப்ல இருந்து வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் அப்படின்னு கேட்கறத விட கொலாபரேட் பண்ணி அவங்களோட ஒரு வீடியோ போட்டு அவங்களோட ஒரு vlog போடுறப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஜென்யூனா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்ட் எப்பவும் போல நம்ம சொல்றது கண்டென்ட் வந்துட்டு பெஸ்டா செலக்ட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டா கொடுங்க, ட்ரெண்டிங் கண்டென்ட்டா போடுங்க. கட்டாயம் வந்துட்டு வியூஸ் போகும், வியூஸ் போனா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க. ஸோ இந்த 5 பாயிண்டை வந்துட்டு இனிமேல் போடுற வீடியோல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கு இல்ல யூடியூப்ல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரோட கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.